இப்ப கூட வடக்காடுல நேற்று அண்ணன் திருமாவளவன் பேசும்போது அவர்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான். மாசம் 2-3 பிரச்சனை வருது, போராட்டம் பண்றாரு. போராட்டம் பண்ணி முடிச்ச உடனே காவல்துறையை வந்து அட்டாக் பண்ணுவாரு. ஆனா அந்த காவல்துறையை வந்து யார் ஹேண்டில் பண்றா? யார் காவல்துறைக்கான அமைச்சர்? அந்த அமைச்சரை போய் ஏன் முறையிட மாட்டேங்கிறீங்க? 3 நாள் போராட்டம் முடிச்ச உடனே திமுக அரசு சமூக நீதிக்கான அரசு அப்படின்னு டக்குன்னு மாத்தி பேசுறாரு. சோ இன்னைக்கு தலித் மக்கள் வந்து கடுமையான அதிருப்தியில, அதுதான் அன்னைக்கே நான் குரல் கொடுத்தோம். வேங்கவயல் பிரச்சனையில உண்மையான நேத்து கூட வந்து பேசும்போது வந்து சொன்னாரு, நான் வந்து வேங்கவயல் போலையா, தவறான தகவல் கொடுக்குறாங்கன்னு. நாங்க வந்து அண்ணன் திருமாவளவன் வந்து அட்டாக் பண்ணல. நாங்க வந்து தெளிவா இருக்கிறோம். அதாவது அந்த பிரச்சனை ஆனவனே நியூ இயர் அன்னைக்கு அவர் போனாரு, பார்த்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் பிரச்சனைகள் வந்து அதிகமாச்சு. முதலமைச்சர் பலமுறை சந்திச்சாரு, மக்களுக்காக போய் நின்னாரு. அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் வரும்பொழுது அவரை பார்க்கும்போது நானும் இருந்தேன். அந்த ஊர் மக்கள் நானையும் பார்த்தேன். என் ஆபீஸ் வந்திருந்தாங்க, என்னோட தான் வந்து லஞ்ச் சாப்பிட்டாங்க. அந்த ஊர் மக்கள் நடந்த ஆரம்பத்துல இருந்து அந்த பிரச்சனையை சொன்னாங்க. அந்த பிரச்சனைகள் அந்த மொழிராஜா கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் வந்து தனிப்பட்ட முறையில் என்று பேசினாரு. அந்த பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும்போது அண்ணன் திருமாவளவன் வந்து ஓகே இந்த கவர்மெண்ட் வந்து நியாயமா விசாரிச்சு ஒரு முடிவெடுக்கும் நம்பினாரு. ஆனால் யார் வந்து அந்த மலம் தண்ணி குடிச்சாங்களோ அதே மக்கள் வந்து கலந்துக்கிட்டேன்னு ஒரு போலீஸ் ரிப்போர்ட் கொடுக்கும்போது, அதுக்கப்புறம் அந்த வேங்கவயல்ல அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சியை போட்டு, ஏன் விசிகாவுடைய தோழர்கள் துணை பொதுச் செயலாளர்கள் நிறைய பேர் போகும்போது கூட ஸ்டாப் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து அதுக்கு எதிராக அந்த அறிக்கை கொடுத்தாங்க. அண்ணன் எனக்கு தகவல் படி அண்ணன் திருமா அவர்கள் வந்து அங்க போகணும் முயற்சிக்கும் பொழுது காவல்துறையில் இருக்கக்கூடிய உளவு பிரிவு அங்க போகக்கூடாதுன்னு நிப்பாட்டிட்டாங்க. இதுதான் நான் கொஸ்டின் கேட்டேன். ஒரு தலித் மக்கள் தன்னுடைய கடினமான சூழ்நிலையில அதுல ஜூனியன் விகிடன்ல வந்து ஒரு பேட்டி கொடுத்திருப்பாங்க. அந்த 3 பேரும் அப்கான்ல இருக்கும்பொழுது, அதாவது இந்த அந்த தண்ணி குடிக்கும் பொழுது ஏற்பட்ட அவமானத்தை விட நாங்க தான் இந்த தண்ணியில வந்து மலத்தை கலந்தோன்னு சொல்லக்கூடிய இந்த போலீஸோட அறிக்கைக்கு நான் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப ரொம்ப வலியோட சொல்லியிருந்தாங்க.